ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தான் பார்த்தீங்கன்னா, டிவியில் ஒரு 2 நாளாக ஒரு நியூஸ் ஓடி நிற்குது. ஃபுல்லாக அதான் ட்ரெண்டிங்கில் போய் நிற்குது. அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 10 வயசு குழந்தைய 2 நாய்ங்க பார்த்தீங்கன்னா பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நியூஸில் இப்போ போய் நிற்குது. அந்த 10 வயசு குழந்தை அப்படி என்னடா உங்களுக்கு வந்துச்சு? அது காம பிசாசுங்களா? அந்த நாய்ங்களோட ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், அந்த 2 நாய்ங்களும் அதான். அது ஏண்டா இந்த மாதிரி காம வெறி பிடிச்சி அலையிறீங்க? ரொம்ப கஷ்டமாக இது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழந்தையோட மூஞ்சி பாருங்களேன், எப்படி இது பாருங்கள். கீழே இந்த ரொம்ப அந்த மூஞ்சி பாருங்கள், அதோட பிஞ்சு இதோட இது பாருங்கள் எப்படி இது. அது என்ன சொல்ல எனக்கு ஒன்றுமே வார்த்தை வர மாட்டேங்குது. அந்த குழந்தை என்னடா பண்ணிச்சு உங்களுக்கு? காம பிசாசுங்களா? இவங்களாம் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டில் ஓட விட்டு அவங்க ஆணுறுப்புக்கு பார்த்தீங்களா, அதை அறுத்து விட்டுடணும். அப்போ தான் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போது என்ன குறைய சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் தான் குறையாக சொல்கிறாங்க. இதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆட்சியில் நல்ல அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி விஜய் ஆட்சி வந்து இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை ஆகிட்டுக்குது. யாருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நியூஸில் பார்த்தீங்கன்னா, காலைல பேப்பரில் பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் ஆட்சியில் 10 வயசு குழந்தை பலாத்காரம், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஃப்ரண்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஆட்சியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆட்சியை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊர், அதாவது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம தெரு பக்கத்தில் ஏதாவது சண்டை நடந்துன்னா நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. யாராவது சொன்னால் தான் தெரிய வருது. அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தெரிய போகிறதில்ல. யாராவது சொன்னால் தான் அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையும். ஏன்னா ஒரு 10 வயசு குழந்தைய சாக்லேட்டு கூப்பிட்டு அந்த குழந்தைய பலாத்காரம் பண்ணது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவனோட தலை முடிக்குது பார்த்தீங்களா, அதனால கழுத்தை நெரிச்சு கொண்டுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மூஞ்சை ஃபுல்லாக கீறிட்டிக்கிறாங்க. அப்படி இந்த வெறி பிடிச்ச நாய்கள் என்னங்க ஃப்ரெண்ட் சொல்கிறது? அந்த குழந்தையோட மூஞ்சியை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் என் பொண்ணு மாஹிதா பார்த்தீங்கன்னா 5 வயசு ஆகுது. சும்மா கடை தெருக்கு அனுப்புறதுக்கு பயமாகுது இப்போல்லாம். ஏன் ஃப்ரெண்ட், இந்த உலகம் எதை நோக்கி தான் போய் நிற்குது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்னத்தை சொல்கிறது? அப்படி அந்த காமப்பு வெறி பிடிச்ச நாய்ங்க 2 பேர் செஞ்சா பார்த்தீங்களா, அந்த நாய்ங்களுக்கு என்ன பண்ணோம்? அப்படி வெறி இருந்துச்சுன்னா வெளியே காசு கொடுத்து போங்கடா. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? சின்ன குழந்தைடா அது. எவ்வளோக்கு இது. ஏன்னா அந்த சின்ன குழந்தை என்ன சொல்லிச்சு? அந்த மாதிரி யோசிச்சிருக்குமா? அது என்னடா தெரியும்? அது சின்ன ஒரு இதுடா அது. அந்த குழந்தைய போய் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா? என்ன சொல்லணும், அந்த நியூஸ் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தை, அது தெரியுமா என்ன ஏதுன்னு? என்ன சொல்லணும் ஒன்றுமே புரிய மாட்டேது. அந்த அப்படிப்பட்ட நாய்களை தான் சொல்கிறேனே, ரோட்டில் நிற்க வச்சு அவங்க ஆண் உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை அறுத்து விட்டு எல்லா டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களாம் ஒரு பயம் வரும். இந்த மக்களுக்கு எப்போ தான் இந்த இது புரியுமோ என்ன எது தெரிய மாட்டேங்குது. இல்லைனா மக்களே ஒரு சரியான தீர்ப்பு சொல்லணும். கவர்மெண்ட் செய்யலையா, மக்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி செய்கிற நாய்கள்லாம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கணும். ரோட்லையே நிற்க வச்சு ஆண் உறுப்பு கட் பண்ணி விடணும். அப்போ தான் எங்கேயும் ரேப்பு இது எங்கேயே இந்த மாதிரி தப்பு நடக்காது. இந்த பலாத்காரம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மேட்டராக நடக்காது. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போது நேற்று அந்த குழந்தைக்கு, நாளைக்கு இங்கே யாருக்காச்சும் இந்த மாதிரி நடந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இது அது. ஏன்னா எல்லா குழந்தையும் ஒன்றா பாருங்கடா. அப்படி காமம் பிடிச்சிருச்சுன்னா ஏன் என்னத்துக்கு இந்த மாதிரி குழந்தைங்க இது பண்ணுறீங்க? ஏன் உங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுங்கடா. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு மனசே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 நாளாக அந்த குழந்தையோட இது ஏற்கனவே நிறைய இது வந்துக்குது. ஏன் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 வயசு குழந்தைய விட்டு வைக்கல பீகார் மாநிலத்தில். ஏன் இந்த மாதிரி போகுது இந்த உலகம்? ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனால் சத்தியமாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இப்போ சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் என்ன பண்ணணும்? சரியான தக்க நடவடிக்கை எடுக்கணும். என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு இது எடுத்தால் தான் கரெக்டாக தண்டனை இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை வச்சு இதே மாதிரி தான் தொடர்ந்து போயின்னே இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாய்ங்க, இந்த மாதிரி கருப்பழிப்பு, இந்த மாதிரி சின்ன பசங்க இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே நிற்க வச்சு அவங்க ஆண் உறுப்பை அறுத்து விட்டு எல்லா நியூஸ்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் அப்போ தான் ஒரு பயம் வரும். கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், அந்த மாதிரிலாம் ஒரு பயம் வரணும்.
அதுக்காக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அது விஜய் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாத தெரில, ஆனால் விஜய் நான் நம்புகிறேன் இந்த ஆட்சியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்து அவங்க குழந்தைய பத்திரமா வைங்க. ரொம்ப கஷ்டமாக ஒரு சின்ன குழந்தை வெளியே அனுப்புறதுக்கு பயமாகுது. இந்த மாதிரி ஒரு சுட்டேஷன் வந்துக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.